சுதந்திர வரலாற்றில் இதுவரை முன்வைக்கப்படாத குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையம் மீது ஆதாரங்களுடன் அள்ளி வீசியுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. அதிர்ச்சி தரும் தரவுகளுடன் பகிர்கிளப்பும் ஆதாரங்களுடன் ராகுல் காந்தி பேசியதில் முக்கிய அம்சங்களை தற்போது பார்ப்போம். வெவ்வேறு வழிகளில் தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து பாஜக வாக்குகளை திருடுகிறது. போலி வாக்காளர்கள், போலி முகவரிகள் மற்றும் ஒரே முகவரியில் பல வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். ஒரே படுக்கையறை கொண்ட வீட்டில் மட்டும் 80 வாக்காளர்கள் வசிப்பதாக பதிவாகியுள்ளது. ஒரு பீர் தொழிற்சாலை முகவரியில் மட்டும் 68 வாக்காளர்கள் இருப்பதாக வாக்காளர் பட்டியல் தயாரித்து மோசடி செய்யப்பட்டுள்ளது. 70 வயதான மூதாட்டி ராணி என்பவர் முதல் முறை வாக்காளராக பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளார். வாக்காளர் பட்டியலில் பல வாக்காளர்களுக்கு புகைப்படம் இல்லை. மகாராஷ்டிராவில் மர்மமான முறையில் 40 லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டனர். கர்நாடகாவின் மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதியில் போலி மற்றும் தவறான முகவரிகள் மூலம் 40,009 வாக்காளர்கள் போலியாக சேர்க்கப்பட்டுள்ளனர். ஒரே முகவரியில் 10,452 பேர் போலி வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர். தவறான புகைப்படங்களுடன் 4,132 வாக்காளர்கள் மோசடியாக சேர்ப்பு. கதவு எண், தெரு என அனைத்தும் 0 என்ற முகவரியில் ஆயிரக்கணக்கான வாக்காளர்களை சேர்த்து மோசடி நடந்துள்ளது. ஏதாவது ஆங்கில எழுத்துக்களை தந்தை பெயராக குறிப்பிட்டு ஏராளமான வாக்காளர்களை சேர்த்து மோசடி. ஒரே வாக்காளர் கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசத்தில் வாக்களித்ததை ஆதாரத்துடன் அம்பலப்படுத்தினார் ராகுல் காந்தி. குர்கிராஜ் சிங் டாங் என்பவரின் பெயர் 4 வாக்குச்சாவடிகளில் இடம்பெற்றுள்ளது. ஆனால் 4 இடங்களிலும் ஒரே பெயர், ஒரே முகவரி, ஒரே படம் இடம்பெற்றுள்ளது. நான் வெளியிட்டுள்ள ஆவணங்கள் அனைத்தும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டவைதான். நான் வெளியிட்ட எந்த ஆவணத்தையும் தவறு என ஏன் மறுக்கவில்லை என்றால் தேர்தல் ஆணையத்துக்கு அனைத்து உண்மைகளும் தெரியும். அரசியல்வாதியாக பொது மேடையில் பேசும் தனது பேச்சை வாக்குமூலமாக எடுத்துக் கொள்ளலாம். என் மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்துக்கு அச்சம். ஏனென்றால் நான் சொல்வது அனைத்தும் உண்மை என்பதா தேர்தல் ஆணையத்துக்கே தெரியும் என ராகுல் காந்தி கூறியுள்ளார். மிக பெரிய மோசடிகள் தெரிந்துவிடும் என்பதால் மின்னணு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் தர மறுக்கிறது என்ற குற்றச்சாட்டை ராகுல் காந்தி முன்வைத்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி மிக குறைந்த பெரும்பான்மை பலத்துடன் மட்டுமே ஆட்சிக்கு வந்துள்ளார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார். ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைப்பது தேர்தல் ஆணையத்தின் வேலை அல்ல எனவும் சாடியுள்ளார். சிசிடிவி காட்சிகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் இந்த குற்றங்களுக்கு சாட்சியாக உள்ளன என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதேபோன்ற முறைகேடுகள் நடந்துள்ளதாக நம்புகிறோம் எனவும் கூறியுள்ளார். அரசியலமைப்புக்கு எதிராக மிகப்பெரிய மோசடி நடந்துள்ளதை மக்களுக்கு தெரிவிக்கிறோம் என ராகுல் காந்தி கூறியுள்ளார். நலம் காக்கும் ஸ்டாலின், கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.